நேயர்களே, உலகத்தில் மிக முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய அந்த கூட்டு பிரகடனம் ஒப்பந்தம் பலஸ்தீனம் இஸ்ரேலுக்கு இடையில் எகிப்தில் ஷரோம் நகரில் பெரிய அளவில் நடந்து முடிந்து அதனுடைய பின்னணியில் பல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மீண்டும் இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது. டிஸ்பைட் சீஸ்ஃபயர் என்பதுதான் அதனுடைய செய்தியினுடைய சாராம்சமாகவும் தலைப்பாகவும் இருக்குது. வடக்கு காசாவுக்கு வரும் வழியில் இந்த அநியாயத்தை இஸ்ரேல் போகிற போக்கில் நடத்தியிருக்கிறார்களா? தெற்கு காசாவில் இந்த கொடூரம் நடந்தது ஃபர்ஸ்ட் மேஜர் வயலேஷன் ஆஃப் சீஸ்ஃபயர் டியூரிங் தி யூஎஸ் புரோக்கரேஜ் சீஸ்ஃபயர் பிகேன் ஆரம்பித்த பிறகுதான் இது நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் வேறு ஒரு சில காரணங்களை அவர்கள் சொல்கிறார்கள். இருந்த போதிலும் எப்போதும் இரத்தத்திலே ஊறிப்போன இஸ்ரேல் இராணுவம் தற்போது வெளியேறுகின்ற போதும் கூட செய்து கொண்டுதான் அவர்கள் வெளியேறுகிறார்கள். ஸ்பெயின் எந்த ஒரு அதிபர் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார், சான்சஸ் எந்த ஒரு நிலையிலும் பெஞ்சமின் நெத்தன்யாஹு இந்த அக்ரிமெண்ட் நடந்தாலும் அவர் குற்றத்திலிருந்து ஒருபோதும் தப்பிவிடக்கூடாது, நெத்தன்யாஹு தப்பிவிடக்கூடாது, இதை மறந்துவிடக்கூடாது, இதுதான் யதார்த்த நிலை என்பதையும் இனப்படுகொலைக்கு நீதி கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் எனவும் ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் சான்சஸ் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அவருடைய அந்த கருத்தில் காசாவுக்கான புனரமைப்பு எல்லாவுடைய அந்த காசாவினுடைய பாதுகாப்புக்கு தனது தேசம் முழுமையாக பங்கேற்கும், நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் என ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டர் சான்சஸ் தெளிவாக கூறியிருக்கிறார். செயின் ஏற்கனவே முழுமையாக இஸ்ரேலுக்கு ஆரம்ப கட்டத்தில் முதலாக ஆயுத சப்ளை நிறுத்திய பெருமையும் கூட ஸ்பெயினுக்கு உண்டு. அந்த போகிற வழியில் அமெரிக்க அதிபரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, 2 ஸ்டேட் சொல்யூஷன் குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி. அதற்கு அவர் சொல்கிறார், பெரும்பான்மையாக மக்கள் ஒரே நாடு குறித்து தான் பேசி கொண்டிருக்கிறார்கள், பல இடங்களில் 2 ஸ்டேட் சொல்யூஷனும் கேட்கின்றது. நான் ஒரு ஸ்டேட்டா 2 ஸ்டேட்ஸா என்பதை சிந்திக்கவில்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் காசாவு புனரமைப்பு, மறு உருவாக்கம், மக்களின் பாதுகாப்பு, உணவு போன்ற விஷயங்களில் தான் அக்கறை செலுத்த வேண்டிய கடுமையான சூழல் இருக்கிறதே தவிர அதை விடுத்து 2 ஸ்டேட் சொல்யூஷனா இதெல்லாம் நான் சிந்திக்கவில்லை. பின்னால் என்ன நடக்கும், காலங்கள் மாறுகிற போது என்ற வார்த்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். அச்சூழலை ஏற்பட்டவாறு அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கும் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். இது ஓரளவிற்கு ஒரு பாசிட்டிவான சிக்னல் என்று தான் நாம் பார்க்கிறோம். அவருடைய பேட்டியை உன்னிப்பாக கவனித்தவர்களுக்கு தெரியும். தற்போதைய சூழல் யூத, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதுதான் என்னுடைய முக்கியமான டியூட்டியை நான் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே இந்த அக்ரிமெண்ட்டு நின்றுவிடக்கூடாது என்று தான் உலகத்தில் பல பேருடைய கவலைகள் இருக்கிறது. யூதர்கள் கடந்த காலங்களிலிருந்து பல நூற்றாண்டுகளாக அவர்கள் வரம்புகளை மீறக்கூடியவர்கள். என்னதான் நீதியை பற்றி பேசினாலும், என்னதான் தோராவை பற்றி பேசினாலும் அவர்களுடைய வரலாறு அப்படித்தான் இருக்கிறது. ஹோலோகாஸ்டுக்கு பின்பு தங்கள் மீது அவர்கள் இந்த இரத்த சடுதியை பூசிக்கொண்டார்கள். பூசியவர் முழுமையாக இஸ்ரேல் மக்கள் அல்ல, இருந்தாலும் அந்த நாட்டை ஆட்சி செய்கிற தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கடுமையான தீவிர யூத வெறி கொண்ட சியோனிச தத்துவத்தின் பால் தன்னை அணைத்து கொண்ட பெஞ்சமின் நெத்தன்யாஹுடைய போக்குத்தான் இந்த விவகாரத்தில் ஒரு கவலைக்குரியதாக இருக்கிறது. அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட கோஆர்டினேஷன் ஃபார் மோர் மானிட்டர் கமிட்டி காசாவினுடைய எல்லை புறங்களில் அரபு கோலிஷன் மற்றும் யூரோப்பிய யூனியனுடைய தலைமையில் ஒரு படை உருவாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் காசாவிற்கு உள்ளே வரமாட்டார்கள். காசாவினுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளே பலஸ்தீன் நேஷனல் அந்த அமைப்பு PNA என்று சொல்லக்கூடிய பலஸ்தீனுடைய தேசிய அத்தாரிட்டி, நேஷனல் அத்தாரிட்டிஸ் மஸ்ட்டு, அவங்க கண்டிப்பாக அதை எடுக்க போகிறாங்க. அது நான் ரெண்டாவது சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மத்திய நீதியான ஒரு படை துருக்கி, ஈஜிப்டு இவர்கள்தான் அந்த சென்ட்ரல் பார்ட் 2 தேசங்களுக்கு மத்தியிலே அவர்கள் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால்
உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்துவதற்கு வழிகளை தேடக்கூடியவர்கள் வருங்காலத்தில். அதிலும் கவனமாக இருக்கணும். குறிப்பிட்ட வட்டத்துக்குள் அவர்கள் இருக்க வேண்டும். மெல்ல தன்னாட்சி வட்டத்துக்குள் வரும் நிலையில் ரஃபா ஏடு தாராளமாக வேண்டும் என்ற நிலையில், பலஸ்தீனம் தன்னாட்சி வட்டத்துக்குள் வரும் நிலையில் யுனைடெட் நேஷன்ஸ் இதை ஒரு தனி நாடாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும். அதற்கு அதிக தொலை இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. தற்போது அது ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு குடியரசாக மாறுகின்ற போது அடுத்து ஏற்கனவே அவர்களுடைய 1948 பிரகடனத்தை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடப்பாடும் ஐக்கிய நாட்டு சபைக்கு இருக்கிறது. காசா போரில் இஸ்லாமிய முஸ்லீம் சமூகத்திற்கும் அரபுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் அவர்கள். அந்த பேட்டியில் தனது நண்பராக இந்திய பிரதமர் திரு மோடி அவர்களை அவர் புகழ்ந்தார். அந்த புகழ்ச்சியின் போது பாகிஸ்தான் பிரதமர் ஷாஃபாஸ் அவர்களும் கூட பக்கத்தில் இருந்தார். 20 நாட்டின் தலைவர்களோடு அல் ஃபத்தா அல் சிசி மிக முக்கியமாக இந்த வன்முறையை முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் அறிவிக்கப்பட்டது. ட்ரம்ப் அவர்கள் காஸ் ஆஃப் போர் எண்டட் என்ற வார்த்தை சொல்கிறார். இந்த விவகாரத்தில் ஹமாஸ் யாரும் கலந்து கொள்ளவில்லை. ஈரான் அமெரிக்கா கொண்டு வருகிற எந்த பிரகடனத்தையும் தாங்கள் காசாவின் நன்மைக்காக அமைதி ஏற்படலாம் தவிர அவர்கள் அங்கே கலந்து கொள்ள விருப்பம் தெரிவிக்கவில்லை. ஆனாலும் இந்த அக்ரிமெண்ட்டின் மூலம் ஒரு அமைதி திரும்புவதற்கு ஈரான் மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக தன் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் வரப்போகிறார்கள் என்று காலையிலே அறிவிப்பானது. ஆனால் பெஞ்சமின் நேதன்யாகு வந்தால் அந்த மனிதனுடைய முகத்தை நாங்கள் பார்க்க விரும்பவில்லை என 2 தேசங்கள் கடுமையாக சொல்லியிருந்தது. ஒன்று துருக்கி, அதே போன்று ஈராக், இந்த 2 நாடுகளுமே சொல்லியிருந்தார்கள். அடுத்தமாக இந்த ஃபண்டு ரைசிங் கமிட்டி மொத்தமாக அவர்களுக்கு தேவை ஒரு 6 லட்சம் கோடி ரூபாய், இந்திய மதிப்பில் $70 பில்லியன். அதை முழுமையாக தீர்க்குவதற்கு ஒரு 15 ஆண்டுகள் மேல் ஆகலாம். பல மில்லியன் வெயிட் கொண்டிருக்கக்கூடிய அந்த உடைக்கப்பட்ட கட்டட துகள்களை அகற்றுவதற்கு பல தசாப்தங்கள் ஆனாலும் கூட தற்போது அவர்களுக்கு தேவை ஒரு 70 கோடி, அதாவது $70 பில்லியன். இந்திய மதிப்புக்கு ஒரு 6 லட்சம் கோடி. இது உடனடியாக ரைஸ் ஆயிடலாம். இது ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது. 4 ட்ரில்லியன்களை 400 லட்சம் கோடியை கத்தரும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் சவுதி அரேபியா இந்த நாடுகளெல்லாம் கொடுக்கின்ற போது ஆளுக்கு $1 பில்லியன் கொடுத்தாலே மிக ஈஸியாக அதெல்லாம் முடிந்துவிடும். யூரோப் யூனியன், அமெரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள், எல்லா நாடுகளுமே ஏற்கனவே 300 குரோனர்களை பெல்ஜியம் வழங்கியிருக்கிற தகவல் நாம் சொல்லியிருக்கிறோம். ஆகவே இதில் ஒரு பிரச்சனையும் எழ வாய்ப்பில்லை. மிக முக்கியமாக பெண்களுக்கான கல்வி அங்கே கொடுக்கப்பட வேண்டும். பெண்கள் வளர்ச்சி இல்லாத ஒரு தேசம் எப்போதும் அது சரியாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய 36 மருத்துவமனைகளுக்கு ஈடாக உடனடியாக மருத்துவமனைகள், இன்டர்நேஷ்னல் டாக்டர்ஸ் எல்லாம் உடனடியாக அவர்கள் பசியின் கொடுமையால், ஸ்டார்வேஷன் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகளால் இருக்கிற குழந்தைகளுக்கு, இன்ஃபேண்ட் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு உடனடியாக எமர்ஜென்சி நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் அதை மேற்கொள்ள வேண்டும். அதுவும் பேசப்பட்டிருக்கலாம். யூத குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவது மிக 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 முக்கியமான பணி. அனெக்சேஷன் என்ற வார்த்தைக்கு இடமில்லை என அமெரிக்க அதிபர் மேற்கு கஸாவில் சொன்னாலும் கூட தற்போது அது ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை தான். ஜெருசலேம் நகரையெல்லாம் இதோடு இணைத்து அப்பாஸையெல்லாம் காலி செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய உருப்படியற்ற ஒரு ஊழல் ஆசாமி. அதில் ஒரு புதிய இணக்கமான சூழ்நிலைகளை பலஸ்தீனத்தில் உருவாக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக வேண்டும். அல்-அக்ஸா மசூதி பாதுகாக்கப்பட வேண்டும். அது ஒரு புனித தலமாக சாலமோனுடைய கட்டிடமாக இருப்பதால் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் யூத மக்களுக்கும் ஆப்ரஹாமினுடைய வழித்தோன்றல்களுக்கான அந்த உரிமையை, ஒரு சுற்றுலா தலத்தை அதை உறுதி செய்ய வேண்டும் என்பதும் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். இதுக்கிடையில் பலஸ்டீன்ஸ் நேஷனல் அத்தாரிட்டி ஆயுத மௌனிக்கு பின்பு குறிப்பாக இந்த பொறுப்பை கஸாவிலே ஏற்கப் போகிறார்கள். அவர்களிடத்திலே தான் இந்த பலஸ்டீன்ஸ் நேஷனல் அத்தாரிட்டத்தில்
ஹமாஸ் தன் ஆயுதங்களை கொடுப்பார்கள். ஆனால் மிக முக்கியமாக பலஸ்தீன அத்தாரிட்டிஸ் ஒரு புதிய பக்கத்தை நாங்கள் ஓப்பன் செய்திருக்கிறோம் என்று ஹமாஸ் அறிவித்திருக்கிறது. எங்களுக்குள் PLOக்கும் எங்களுக்குள்ள உள்முரண்கள், த கான்ஃப்ளிக்ட் சாத்தியமே இல்லை என்பதை ஹமாஸ் அறிவித்திருக்கிறது. ஒருமித்த குரலில் ஆயுத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது. ஆயுதங்கள் எங்களிடத்தில் இருந்தது, அப்படி இப்படி என்றெல்லாம் எக்ஸாக்சரேட் பண்ணப்பட்ட செய்தி என ஹமாஸ் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் ஆயுதங்களை வைத்திருப்பது எம்முடைய மக்களின் பாதுகாப்புக்கு தவிர ஒருபோதும் அக்ரெஷனுக்கு அது பயன்படுத்தப்படாது என்கின்ற செய்தியை த ஸ்டேட்மெண்ட் ஹேட் பின் கன்ஃபார்ம்டு, அவர்களுடைய அறிவிப்பானை அதை உறுதி செய்திருக்கிறது. we have a basic weapons for defense purpose என்பதை அவர்கள் அறிவித்திருப்பதாக சர்வதேச நாளேடுகள் குறிப்பாக ஹமாஸ் கூறியிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. ஆகவே அவர்களிடத்தில் வைத்திருக்கிற இந்த ஆயுதங்களின் மூலமாக அவர்கள் உள்நாட்டு போராளி குழுக்களுக்கு எதிராக போராடுகிற ஆன்டி சோசியல் எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக கட்டுப்படுத்தப்படும் என ஹமாஸ் சொல்கிறார்கள். இது எக்ஸாக்சரேட் பண்ணக்கூடிய செய்தி. வரும் ஆட்சியில் எங்களுக்கு தேசிய பாதுகாப்பு குறித்து விவாதிக்கப்படும். PLOவோடு, அதாவது பலஸ்தீன் நேஷனல் அத்தாரிட்டியோடு நாங்கள் ஹமாஸ் என்ன சொல்லியிருக்கிறார்கள், ஒரு தேசிய பாதுகாப்பு, ஒரு நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இணைந்து செயல்படுவோம். ஹாவ் நோ சான்சஸ் கான்ஃப்ளிக்ட் வித் PNA, பலஸ்தீன் நேஷனல் அத்தாரிட்டியோடு எந்த விதமாக முரண்படுவதற்கும் டிஸ்கிரிப்பன்சி எதுவுமே இல்லை என்பதையும் ஹமாஸ் அறிவிப்பு செய்திருக்கிறது. 2006 எலெக்ஷனில் தான் ஹமாஸ் வெற்றி பெற்றார்கள். அதற்கு முன்பு அது பலஸ்தீனுடைய இதில் தான் இருந்தது. ஃபத்தா பார்ட்டி தோல்வி சந்தித்ததார்கள். த ஸ்பிளிட் தி பிட்வீன்ஸ், அப்பொழுது தான் அவர்களுக்குள் முரண்கள் இருந்தது. இப்பொழுது சர்வதேசம் பலஸ்தீன் அத்தாரிட்டத்தில் ஒப்படைக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிற போது அதற்கு முழுமையான அத்தாரிட்டி பலஸ்தீன் நேஷனல் அத்தாரிட்டி தான். ஆகவே தான் எங்களுக்குள் முரண்கள் இல்லை, நாங்கள் கான்ஃப்ளிக்டில் ஒருபோதும் ஈடுபட மாட்டோம், எக்ஸாக்சரேட் பண்ணக்கூடிய செய்திகளை நம்ப வேண்டாம், நேஷனல் செக்யூரிட்டிக்கு நாங்கள் அந்த அத்தாரிட்டியோடு பேச்சுவார்த்தை நடத்துவோம் என ஹமாஸ் ப்ரக்ளமேஷன் அவர்களுடைய பிரகடனமாக இருக்கிறது. ஹமாஸ் வாஸ் டேக்கன்ஸ் அ ஃபுல்லி கஸா செக்யூரிட்டி த கண்ட்ரோல். 7000க்கும் மேற்பட்ட அந்த படைகள் தற்போது அவர்கள் முழுமையான பொறுப்பை எடுத்திருக்கிறார்கள். இதில் ஒரு முக்கியமான ஒரு பாவப்பட்ட செய்தி, 1967 கைது செய்யப்பட்டவர்களும் கூட ஷரம் எல் ஷேக் அந்த முகாம் இந்த பீஸ் சொல்யூஷனில் ஏற்பட்டிருப்பதில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 30க்கு இப்போது என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா, பல வலைத்தளங்களில் எப்போதும் நடுநிலை இல்லாமல் சிலர் பேசுகிறார்கள், மதவெறுப்பிலும் பேசுகிறார்கள், எப்படியெல்லாமோ அவர்கள் பேசுகிறார்கள். அதில் சவுதி அரேபியாவில் உள்ள அல் ஹத்தாத் த நியூஸ் ஒரு செய்தியை நேற்று நமக்கு கொடுத்திருந்தது. அதில் அது ஒரு ஆங்கில செய்தி தான். 30க்கு மேற்பட்ட யூத உளவாளிகள் அவர்கள் நடுரோட்டில் மக்களுக்கு முன்பு இயந்திர துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். சுஜாவில் அவர்கள் ஏற்கனவே ஹமாஸ் போராளிகளை காட்டி கொடுத்த அடிப்படையில் உயிரோடு பிடிக்கப்பட்டு ஒரு லார்ஜ் ஸ்கேல் கேம்பெயின் நடந்தது. அவர்கள் மக்களுக்கு மத்தியில் செய்யப்பட்டார்கள் என்ற தகவல் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அதை குறித்து யாரும் கேட்க முடியாது. ஏனென்றால் அந்த மக்களுக்காக போராடி உயிரிழந்தவர்கள் ஹமாஸ், அந்த மக்களும் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் அதிலே ரைட்ஸ் இருக்கும். அல் சஹாபாப் என்கின்ற பலஸ்தீனத்தின் விடுதலைக்கு எதிராக ஒரு குழு, அது ஒரு வன்முறை குழு. அந்த குழு முழுமையாக இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு டைரக்ட் செய்யப்பட்ட ஃபண்ட் பண்ணப்பட்டக்கூடிய குழு அஸ் சஹாபாப். அவர் தப்பிட்டான். அவருடைய ஆட்களை எல்லாம் பிடித்து செய்து கொண்டிருக்கிறார்கள். 30 பேர் பொதுவாக எக்ஸிக்யூஷன் அவர்கள் நடந்தாலும் ஏராளமான பேர் வேட்டையாடப்படுகிறார். ஹண்டிங் எகெயின்ஸ்ட் இந்த அல் சஹாப். அவர் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. அந்த ஆள் அவர் மறைந்திருக்கிறார். ஆகவே அந்த கூட்டணியில் இருக்கிற ஆயிரக்கணக்கான உளவாளிகள் வேட்டையாடப்படுகிறது. இப்படித்தான் ஈரானிலும் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்டவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள்.
மக்களுக்கு மத்தியில் தற்போது பலஸ்தீன உளவாளிகளுக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதை அந்த சமூகம் ரசித்து கொண்டிருக்கிறதே தவிர அவர்கள் எதிர்ப்பார் இல்லை என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கிடையிலே இஸ்ரேலுடைய ட்ரோன் தெற்கு காசாவிலே அழிக்கப்பட்டிருப்பதாக சஃபா நியூஸ் ஏஜென்சி, அது ஹமாஸினுடைய செய்தி ஏஜென்சி, தெற்கு கிழக்கு கான்யூஸ் பகுதியில் குண்டு வீசப்பட்ட சம்பவம் எல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஐடிஎஃப் பொசிஷன் அந்த தகவலும் வந்திருக்கிறது. இதற்கிடையில் அமெரிக்கா, துருக்கி, யூரோப் வில் டேக் த கஸா மிக முக்கிய நடவடிக்கைகள் நாம் ஏற்கனவே சொன்னோம். அதுதான் இப்பொழுது ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் அங்கே இல்லை, இருக்கிறது என்று பலர் பரப்புகிறார்கள். பார்த்தீர்களா, ஹமாஸ் பன்றிகளை போன்று கொடூரமான தாக்குதலை நடத்துகிறார்கள் என்று. அப்படி அல்ல. ஹமாஸ் ஒரு போராளி குழுவாகவும் சிலரால் பார்க்கப்படுகிறார்கள், பயங்கரவாதிகளாகவும் பார்க்கப்படுகிறார்கள். இப்பொழுது ஒரு தேசத்தில் விடுதலைக்காக போராடுபவர்களை எதிர்முகாமில் இருப்பவர்கள் பயங்கரவாதிகளாக அடையாளப்படுத்துவார்கள். இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் சுதந்திர போராளிகளை பயங்கரவாதிகளாக வெள்ளை அரசு தீர்மானித்தது. பகத்சிங் போன்றவர்களையெல்லாம் அப்படித்தான் அவர்கள், வாஞ்சிநாதன் போன்றவர்களையெல்லாம் பயங்கரவாதிகள் என்று தான் அடையாளப்படுத்தினார்கள். ஜாலியன் வாலாபாக் ஜெனரல் டயர் சுட்டு ஏராளமான மக்களை செய்தார். இது அவர்கள் செய்தால் அல்ல, அது வெள்ளை அரசு செய்வது. அதற்காக போராடுகிற இந்திய தேசிய காங்கிரஸின் உறுப்பினர்களை பயங்கரவாதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டது. இப்பொழுது இந்த மக்களுக்காகவும் விடுதலைக்காகவும் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ரெசல்யூஷனை அமல்படுத்துவதற்காகவும் போராடி கொண்டிருக்கிற ஹமாஸ் பயங்கரவாதிகள் என்றால் 1,70,000 பேரை குத்துயிரும் கொலையுயிருமாக ஆக்கி லட்சக்கணக்கான மக்களை, கர்ப்பிணிகளை, சின்ன குழந்தைகளை, வயதான முதியோர்களை, இயலாமையில் இருக்கும் பெண்களை எல்லாம் செய்திருக்கிற கைகளில் இரத்தம் தோய்ந்த யூத அரசை நாம் எப்படி அழைப்பது என்று புரியவில்லை. அது அவர்களுடைய நிலமும் அல்ல. ஆனால் இது ஒரு வாக்களிக்கப்பட்ட ப்ராமிஸ் லேண்ட் என்று ஒரு விவகாரத்தை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு பொதுமக்களை ஒரு அரசாட்சி, அதாவது செட்டிலர்ஸ் கவர்மெண்ட். அவர்கள் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு இல்லை. அதற்கு பிறகு திணிக்கப்பட்ட ஒரு சமூகம் அங்கே வாழ்ந்து அந்த மண்ணிலே மடிந்து கொண்டிருந்த பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற ஒரு சமூகத்தை ஃபோர்ஸபிள் எவாக்குவேஷன் அதற்கான முயற்சி எடுத்து போரிட்டு தோல்வியை சந்தித்து இப்பொழுது அவர்கள் இந்த சமாதானத்திற்கு அழைக்கப்பட்டார்கள். இந்த நாட்டு மக்களே இவர்களை விரும்பவில்லை. அவர்கள் செய்தால் அது ஆபரேஷன் ஐடிஎஃப். ஆனால் அந்த நாட்டை டிஃபென்ஸ் பண்ணுவதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது பயங்கரவாதம். இதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அது உங்களுடைய பார்வைக்கு. இறுதியாக இந்த நியூஸில் ஒரு செய்தி, அமெரிக்க அதிபர் ஒரு பெர்மிஷனை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்று அமெரிக்காவினுடைய ஸ்பெஷலான என்வே மிஸ்டர் ஸ்டீவ் விட்காஃப் அண்ட் ஜெரி குஷ்னர் நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை, நேற்றில் முந்தானம் 3 நாட்களுக்கு முன்பு, 2 தினங்களுக்கு முன்பு நடந்தது. ஜெரி குஷ்னர் அமெரிக்காவினுடைய ஸ்பெஷலாக அவருடைய மருமகன் ஸ்டீவ் விட்காஃபும் கூட ஹமாஸினுடைய தலைவர் கலீலுல் ஹயா அவர்களை செங்கடல் ரெசார்ட்டில் சந்தித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 45 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. இது முழுமையாக அமெரிக்காவினுடைய ரெட்ஸ், அதாவது கிரீன் சிக்னல் அடிப்படையிலே தான் நாங்கள் ஹமாஸ் தலைவர்களை சந்தித்தோம். நிறைய பேசியிருக்கிறார்கள். அது என்ன பேசினார்கள் என்று வரவில்லை. ஆனால் ஸ்டீவ் விட்காஃப், ஜெரி குஷ்னர் மற்றும் கலீலுல் ஹயா தலைமையிலான போராளி குழுக்கள் சந்தித்து பேசிய தகவல் வந்திருக்கிறது. இதற்கு முன்பு சில மாதங்களுக்கு முன்பு ஆதம் பவுச்லர் அவர்களை சந்தித்த விவகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆதம் பவுச்லர், ஹி வாஸ் அப்பாயிண்டட் ஸ்பெஷல் என்வே. அவர் அமெரிக்காவுடைய விஷயம். அவர் ஒரு ஹிடன் டாக் ஹேட் பின் டன். அப்பொழுது அது முடிந்தது. அவர் வெளியே எதிர்மறை எதிர்கருத்துக்களை யூதர்களுக்கும் பெஞ்சமினுக்கு எதிராக வைத்து ஒரு லாட் ஆஃப் த கன்ஃபபுலேஷன் டிசன்ட் வாஸ் அப்பொழுது நடந்தது அந்த டைமில். அதுக்கு பிறகு இப்பொழுது தான் ஸ்டீவ் விட்காஃபும் ஜெரி குஷ்னரும் கலீலுல் ஹயா அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். இதில் ஒரு முக்கியமாக ஒரு செய்தி, இது எப்படினால் யார் அழிக்கப்பட வேண்டும் என்று வரம்புகளையெல்லாம் மீறி குண்டுகளை வீசினார்கள். எங்கே? தோஹாவில், கத்தரில்.
இறையாண்மை கொண்ட அமெரிக்காவின் மனசாட்சியாக இருக்கும் கத்தரில் பெஞ்சமின் நித்தானியாகு குண்டுகளை போட்டார். இதில் 6 பேர் போட்டார். மயிர் இலையில் தப்பியவர் தான் இந்த ஹலீலுல் ஹயா. அவருடைய குடும்பமே ஏற்கனவே அழிந்து விட்டது. அன்றைய சம்பவத்தில் அவருடைய மகன் தமாம் அவர்களும் மரணித்து போனார் என்ற தகவலில் யாரை அழிக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அதே ஹலீலுல் ஹயா தான் இன்றைக்கு இந்த பீஸ் டாக்குடைய சீஸ் பையருடைய கதாநாயகனாக மாறியிருக்கிறார். அவர் ஒரு பெரிய ஒரு ஆரம்ப காலத்தில் யாசினோடெல்லாம் பயணித்தவர். யாசர் அரஃபாத்தோடும் கூட அவர் பயணித்த வரலாறு உண்டு. 60 வயதுகளுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு அனுபவமானவர். இப்போது அவர் உயிரோடு இருந்து அமெரிக்காவுடைய தூதுக்குழுவோடு பேசுகிறார் என்றால் ஒரு விஷயம் மட்டும் நடக்குங்க. இறைவன் இந்த உலகில் யாரை வாழ வைக்க வேண்டும் என விரும்புகிறானோ, யாரோடு எந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அது நடந்தே தீரும். இது எல்லாருக்கும், எல்லா சித்தாந்தத்துக்கும், எல்லா மதங்களுக்கும், எல்லா நம்பிக்கையாளர்களுக்கும் உருவாகினது. ஆகவே இன்னொரு கவலை என்றால் மிக விரைவில் இந்த சீஸ் ஃபயர் வயலேஷன் இல்லாமல் நல்ல முறையிலான பணிகள் தொடர வேண்டும். அது தொடரும். அடுத்த செய்திகளோடு நாம் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி.